ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் மொழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வெற்றி நம்ம சுடரோட ஜெயில் கதையை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. தன்னோட குழந்தைய நம்ம இப்படியெல்லாம் தவிக்க விட்டுட்டோமே, நம்ம குழந்தை பிறந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சுடர் இருந்துட்டு, ஏன் கேப்டன், எதுக்காக நீங்கள் எனக்காக இப்படி அழுகணும்? என் மேலே நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அதாவது வெற்றி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என் உயிரே நீ தானே தங்கம், உனக்காக தான் இந்த உயிர் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி எதுக்குடா வாழ்கிறோம் அப்படின்னாலாம் நான் நினச்ச காலமெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி உனக்காக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கவும், நம்ம சுடர் இருந்துட்டு, என்ன கேப்டன், கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ ஒரு குழந்த, இந்த சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்களை நீ அனுபவிக்கிற, நிறைய ஒரு விமர்சனங்களை பார்க்குற. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. நம்ம சுடர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, யாருனே தெரியாத நமக்காக கேப்டன் இந்த அளவுக்கு நம்ம கதையெல்லாம் கேட்டு பயங்கரமாக அழுகிறாரே, இவர் ரொம்ப நல்லவராக தானே இருக்கணும், அப்புறம் ஏன் அம்மு இவர் கூட பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நீ எப்பயுமே இப்படி ஒரு நரக வேதனையை அனுபவிக்கவே மாட்டேன். அப்படியே ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு உன்னை நான் தள்ளியே விட மாட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உன்னை அதிலேருந்து நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன் தங்கம். எப்போவுமே இந்த கேப்டன் உன் கூடவே இருப்பேன். நீ எதுக்கும் கலங்காமல் இருக்கணும், சரியா அப்படி சொல்லிட்டு. கேப்டன், இது ஒரு வார்த்தை போதும் கேப்டன். உண்மையாகவே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சொந்த பந்தமும் எதுவுமே இல்லவே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக உங்களை கேப்டனாக நான் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறேன். ஆனால் அளவு கடந்த பாசம் உங்கள் மேலே எனக்கு நிறைய இருக்குது கேப்டன். ஆனால் அம்மா உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்கள் கூட பேச மாட்டேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கீழே இறங்கி போயிடுறாங்க. நம்ம வெற்றிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது சுடரை நம்ம கூட பேச வைக்கணும், எப்போவுமே நிரந்தரமாக அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அவள் பேசுகிற பேச்சை பார்த்து அந்த அழகை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கணும், என் குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அதாவது சரளா வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ கேப்டனுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கேப்டனும் மகேஷும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த அடுத்த செகண்ட் நம்ம சண்முகம் வீட்டுக்கு வராங்க. ஸோ சண்முகம் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஸோ நம்ம தியா கையில் இருக்க கவரை பார்த்துட்டு, அப்பா இன்றைக்கி எங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க தானே, எப்படி தியா கண்டுபிடிச்ச? அப்பா நீங்கள் எப்போவுமே வர்றப்போ கையில் எதுவுமே கொண்டு வர மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி கவர் கொண்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொன்னதியா, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தியா, தருண், சுடர் இவங்க 3 பேருமே ஜாலியாக ஓடி போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சுடர் அம்முக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு கொண்டு வந்து கொடுக்கவும், நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பாரு தங்கம், எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு போ அப்படி சொல்லிடுறாங்க. ஏன் அம்மா வேண்டான்னு சொல்கிறீங்க, அத்தை திட்டுவாங்கண்ணா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுடர், எனக்கு என்னமோ சாப்பிடணும்னு தோணலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க. ஸோ நம்ம சுடர் மீது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம தியா, அதுக்கப்புறம் தியாவோட அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சுடர் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து அதாவது அம்மாவோட மனசை நீங்கள் தான் மாற்றணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யதார்த்தமாக நம்ம வெற்றி அந்த வழியாக வரவும், உடனேங்க நம்ம வெற்றி வந்து நம்ம சுடர்கிட்ட பேச வராங்க. ஸோ உடனே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம், கேப்டன், என்ன கேப்டன், எப்போவுமே நீங்களும் நானும் எதிர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கேப்டன் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ ஏன் தனியாக வர அப்படின்னு சொல்லிட்டு. நீ பக்கம் தானே கேப்டன், அதனால தான் தனியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் கேப்டன், சாமி கும்பிடுறேன்.
அம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அம்மாவுக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிடணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உடம்பு சரியாயிடணும்னு சொல்லிட்டு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது தோப்புக்கரணம் போட போகிறேன். இந்த சாமிக்கிட்ட தோப்புக்கரணம் போட்டு தான் நீங்கள் கண் விழிச்சிங்க. அதனால தான் இந்த சாமிக்கிட்ட நான் தோப்புக்கரணம் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினச்சது எல்லாமே நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அதாவது வெற்றியுமே சுடர் அப்போது நானுமே நீ என் கூட எப்போவுமே நிரந்தரமாக கடைசி வரைக்கும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். அதனால தான் நானும் இப்போ தோப்புக்கரணம் போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ வெற்றியுமே தோப்புக்கரணம் போடுறாங்க. 500க்கு மேலே தோப்புக்கரணம் போடவும் ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த கத்தி குத்துப்பட்ட இடத்துல இருந்து லைட்டாக ரத்த கசிவு வருது. ஸோ அதை கவனிக்கிறாங்க நம்ம சுடர். உடனே நம்ம வெற்றிக்கு ரொம்ப டயர்டாகுது. கேப்டன் போதும் கேப்டன் நிறுத்துங்க, நீங்கள் தோப்புக்கரணம் போட்டது எல்லாமே போதும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் போடாதீங்க, அங்கே பாருங்கள் உங்களுக்கு அடிபட்டு இருக்கிற இடத்துல ரத்தம் வருது, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கேப்டன் அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது சுடர், நீ என் கூட பேசுவியா சொல்லு அப்படி சொல்லிட்டு. கேப்டன் உங்கள் கூட நான் கண்டிப்பாக பேசுகிறேன் கேப்டன், தயவு செஞ்சு உங்கள் உடம்ப நீங்கள் வருத்திக்காதீங்க ப்ளீஸ் கேப்டன் அப்படி சொல்லிட்டு. இன்னும் 3 தோப்புக்கரணம் தான் இருக்குது, அதை நான் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடவும் உடனேங்க நம்ம கேப்டன் வந்து 3வது தோப்புக்கரணம் போடுறப்போ மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட இடத்துலேருந்து நிறைய பிளட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம சுடருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண தெரியும் நம்ம சுடருக்கு. வெற்றியோட ஃபோனை எடுத்து தான் கால் பண்ணுறாங்க. உடனே ஆம்புலன்ஸுமே வருது, கூடவே நம்ம சுடருமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் இன்னுமே ரிமூவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே இருக்கும். அதை தாண்டி அந்த இரத்த கசிவு இதெல்லாம் வரதுனால ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க. இவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, அதிகமாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம். இவர் இப்படியெல்லாம் நிறைய ஏதோ வெயிட்டான பொருள் தூக்கியிருக்காரு போல், ஏதோ வேலை செஞ்சுருக்காரு போல், அதனால தான் இந்த அளவுக்கு இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே சுடர் ரொம்பவே பதட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு சைடு நம்ம அபி போன சுடர் இனிமேல் வரவே இல்லையே, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இப்போ சண்முகமும் நம்ம அபியும் பேசிக்கிறது கிடையாது. ஸோ பேசக்கூடாதுன்னு நம்ம சார்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஏன் அபி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காளே, சுடரும் காணோம், எதுக்காக பதட்டமாக இருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் நினைக்கிறாங்க. எப்படி அபிக்கிட்ட கேட்குறது, எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம தருண் வராங்க. சரி தருண்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவோம். டே தருண் சுடர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம அபியுமே திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய முகமும் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் சுடரும் காணோம், என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அபி வந்து ஒரு பேப்பரில் எழுதி சுடர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமே வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சண்முகம் ரொம்பவே பதறி போகிறாங்க. டே தருண் நீ கவலைப்படாதடா, நான் கண்டிப்பாக சுடரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வெளியே கிளம்பி போகிறாங்க. இப்போது ரொம்ப நேரமாக வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு சுடருக்குமே தெரியும். ஸோ இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா கூட சொல்லாமல் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ வெற்றியோட ஃபோனில் இருந்து நம்ம சுடர் வந்து அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவையுமே புதுசாக இருக்கே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு நம்ம சுடர் பேசுவோம். நம்ம அபிக்கு ரொம்பவே கஷ்டம், ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. சுடர் என்ன சுடர், யார் ஃபோன் இது, எங்கே இருக்க நீ, போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமே வரவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. அம்மோ கேப்டனுக்கு மயக்கம் வந்துடுச்சு அம்மோ, அது மட்டும் இல்லாமல் அடிபட்டிருந்ததில்ல அங்கே நிறைய ரத்த கசிவு வந்ததுமோ, அதான் உடனே நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சு அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சுடர் நீ என்ன பெரிய மனுஷியா, எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியா என்ன, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு எது வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கியா, அந்த கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு சுடர் இப்போல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏன் சுடர் நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு என்னமோ
கேப்டனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார் போல். டாக்டர்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு ரொம்ப நேரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியவே வரல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கம்மோ. இந்த டைமில் நீங்கள் கேப்டனுக்கு என்னாச்சுன்னு கேட்குறத விட்டுட்டு நீங்கள் என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலாமோ. அவராக பேச வந்தாலுமே நான் அவரை அவாய்ட் பண்ண தான் செஞ்சேன். ஏன் அம்மா இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்கவும், உடனே நம்ம அபிக்கு ஐயோ சுடர் இப்படியெல்லாம் நினைக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் வெற்றிக்கு என்ன ஆயிருக்குன்ற ஒரு பதட்டமும் இருக்குது. சரி சுடர், நீ எதை பற்றி நினச்சி கவலைப்படாத, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம சுடர் வந்து ஹாஸ்பிட்டல் நேமெல்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் அண்ணாவுக்கு மெசேஜ் பண்ணி நீ எங்கே இருக்குன்றது சொல்லிடுறேன், சரியா? அவங்கள யார்கிட்டயாச்சும் நர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு உன் கேப்டனை பார்த்துக்க சொல்லிவிட்டு நீயும் அண்ணனும் கிளம்பி வந்துடணும், சரியா? மாமாவுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பத்திரம்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பழனியோட ஃபோனுக்கு மெசேஜ் போட்டுடுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் சுடர் இருக்காண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சண்முகமே அதை பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. சுடரை பார்த்துட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. மாமா மாமா, கேப்டனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது. பாவம் கேப்டன், அவங்க எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், கண்டிப்பாக உன் கேப்டனுக்கு எதுவும் ஆகாது, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாக்டர்ஸுமே வெளியே வராங்க. ஸோ உடனே நம்ம சுடர், டாக்டர் கேப்டனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பயப்படாதம்மா, அவர் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கார். ஸோ அவர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் கூட பிரிக்கவே இல்லை. ஸோ அது பிரிக்காததுனால இன்னுமே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அது பிரிக்கிற வரைக்குமே இவர் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கணும். ஆனால் இவர் ரெஸ்ட் எடுக்காமல் ஏதோ ஒரு ஹெவியான வேலையை செஞ்சுருக்காரு போல். அதனால தான் இவ்வளோ கிரிட்டிக்கல். கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். நீங்கள் பயப்பட வேண்டாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. சுடருக்கு பயங்கர அழுகழுகியாக வருது. அதுக்கப்புறம் கேப்டனை பார்க்கலாம் மாமா, எனக்கு இப்போவே கேப்டனை பார்க்கணும் போல் இருக்குது, கேப்டன் ரொம்ப ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, சுடர் உள்ளே போகலாமா வேணாமான்னு கூட தெரியலையே, டாக்டரை கேட்டிருந்தா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் மாமா, என்னை இப்போவே கூட்டிகிட்டு போங்க, நான் கேப்டன் முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன்றது நம்ம வெற்றி தான் அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்குமே நம்ம சண்முகத்துக்கு தெரியாது. ஸோ வெற்றின்னு தெரிஞ்சால் நம்ம சண்முகத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, அங்கே ஒரு நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ் சிஸ்டர், நாங்கள் உள்ளே போயிட்டு கேப்டனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேப்டனா? ஆமாங்க, அவங்க பேர் அதுதான். கொஞ்சம் சொல்கிறீங்களா, நாங்கள் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ 1 ஹவர் கழித்து நீங்கள் போகலாம், அவரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டருமே போயிடுறாங்க. ஸோ 1/2 ஹவர் ஆகுது. நம்ம சுடருக்குமே பசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கல. நம்ம சண்முகத்துக்கு தெரியும் குழந்தை எப்போ சாப்பிட்ருப்பான்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சுடர், மதியம் 3 மணி ஆகுது, கண்டிப்பாக நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், காலையில் சாப்பிட்டதா தான் இருக்கும், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் மாமா, நான் கேப்டனை பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு கேப்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு, இருமா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, அது வரைக்கும் நீ சாப்பிடாம தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறேன், நான் கண்டிப்பாக உன் கேப்டனுக்கு எதுவும் ஆகாது, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அதாவது யார் சண்முகம் போயிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வராங்க நம்ம சுடருக்கு. ஸோ அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க, சாப்பாடே சுத்தமாக இறங்கவே இல்லை. என்னம்மா சுடர், உனக்காக 2 சப்பாத்தி தான் வாங்கிட்டு வந்தேன், இதில் பாதி சப்பாத்தி கூட நீ சாப்பிடாம இருக்கே, இப்படி சாப்பிட்டா எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் அம்மா, எனக்கு கேப்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1 ஹவர் ஆகுது. ஸோ டாக்டர் பார்த்து பேசிவிட்டு நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம அதாவது சண்முகமும் சுடரும் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுமே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் போகும். இப்போ வெற்றியோட முகத்தை பார்த்த சண்முகம் பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இவன் தான் கேப்டனா? இத்தனை நாளாக சுடர் கேப்டன் கேப்டன் சொல்லிக்கிட்டு அவளோட அப்பா கூட தான் பேசி பழகிக்கிட்டு இருக்காளா? ஒருவேளை சுடருக்கு இந்த வெற்றி தான் அப்பான்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னலாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் இப்போது சுடர் கேப்டன் கேப்டன் சொல்ல போகிறா? இல்லை இவங்க வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் பழகிக்கிட்டு இருக்காங்க.
இவன் தான் தன்னோட அப்பான்னு சுடருக்கு தெரியாது. இந்த கேடி தான் தன்னோட அப்பான்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சுடர் நொந்து போயிடுவா. நம்ம அப்பா பொறுக்கி பையனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அவள் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. கடவுளே, போயும் போயும் இவன் கூடவா கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு ரொம்ப பாசத்தை கொட்டினா சுடர். இதுக்கெல்லாம் இவன் தகுதியானவனே கிடையாதே அப்படி சொல்லிட்டு நம்ம சண்முகம் ரொம்பவே பதறி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அபி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அதாவது சுடரோட அப்பாவுக்கும் அப்பா சம்மந்தப்பட்ட யாருக்குமே சுடர் தன்னோட பொண்ணு அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சண்முகத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே யோசனைக்கு வருது. இந்த வெற்றி கண் விழிக்கிறதுக்குள்ளே நம்ம சுடர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும். இனிமேல் சுடர் இந்த கேப்டன்றவன் வெற்றி கூட பேசவே கூடாது. என்ன பண்ணலாம், பேசக்கூடாதுன்னு சாதாரணமாக சொன்னால் இவ கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் யோசிக்கிறாங்க. 1000 யோசனை ஓடுது அவங்களுக்கு. இந்த பொறுக்கிக்கிட்டேருந்து இந்த ரவுடி பையன்கிட்டேருந்து சுடர் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த வெற்றியால் தான் இன்றைக்கி அபியோட வாழ்க்கை இன்றைக்கி சின்ன பின்னமாக ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சுடர் இன்றைக்கி இந்த சின்ன வயசுலேயே அத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணம் இவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் பயங்கர கோவமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றியை. இங்கே சுடர் அப்படியே தவிக்கிறாங்க. கண்ணில் மாலை மாலையாக தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக அழுகுறாங்க. கேப்டன், உங்களுக்கு எதுவும் ஆகாது கேப்டன், கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னலாம் சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காளே, ஆனால் இதுக்கெல்லாம் இந்த ஆள் தகுதியானவனே கிடையாதே. சுடர், எதுக்காகமா இந்த வெற்றியை கேப்டன்ற முறையில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஏன் பாசத்தை கொட்டணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் மனசுக்குள்ள தான் நினைக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம சுடர்கிட்டையும் சொல்லி இவங்க கூடலாம் பேசக்கூடாது, வா போகலான்னு கூப்பிட்டாலுமே கேள்வி கேட்பாங்க நம்ம சுடர். ஸோ அதனாலேயே இங்கே நம்ம சண்முகம் எதுவுமே சொல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. சுடர் பாத்திரம் இல்லை சுடர், நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்கவும் நம்ம சுடர் இருந்துட்டு, என்ன மாமா இப்போவே போகலாமான்னு கேட்குறீங்க, இன்னும் கேப்டன் கண் விழிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட இடத்துல நிறைய ரத்தம் வந்திருக்கு, அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துமே ரத்த கசிவும் நிற்கவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, கேப்டனுக்கு எதுவும் ஆகாது இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு சுடர், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இங்கே இருக்கிறவங்களே நர்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக இவரை பார்த்துப்பாங்க, நம்ம இங்கேருந்து போகலாம் வா சுடர், அம்மு வேற உன்னை தேடிக்கிட்டு இருப்பா, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சுடருமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மாமா சொல்கிற மாதிரி அம்முவுமே கோவப்படுவாங்க, நம்ம இங்கே இருக்கிறது கரெக்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கேப்டனை எப்படி நம்ம தனியாக விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, விட்டுட்டு வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக கேப்டன் உங்களுக்கு துணையாக அந்த கடவுள் இருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருமே நம்ம வெற்றி கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே சண்முகத்து கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம சண்முகத்துக்கு ஒரே நினப்பு தான் ஒரே யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வெற்றி தான் அந்த கேப்டனா அப்படின்னு இப்போ வரைக்குமே அதை ஜீர்ணிக்கவே முடியல. அந்த வெற்றி மேலே சுடர் உயிரே வச்சுக்கிட்டு இருக்காளே, அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டுறாளே, அப்படி இருக்கிறப்போ எப்படி அந்த கேப்டன்கிட்டேருந்து அந்த வெற்றிக்கிட்டேருந்து நிரந்தரமாக சுடரை பேச விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சண்முகத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயம் அபிக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே, அபிக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 1000 யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம சண்முகத்துக்கு. இப்போது இங்கே நம்ம அதாவது அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சுடர் வந்ததுமே பல்லார்னு 4 அறை விட்டுறாங்க. அம்மோ என்னம்மோ, இது வரைக்கும் நான் பிறந்தே என்ன நீங்கள் அடித்தது கிடையாது, ஆனால் இப்போது எப்படி அடிக்கிறீங்களே, நான் என்ன தப்பு செஞ்சோமோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம அபி இருந்துட்டு, எங்கள் பாரு சுடர், அந்த கேப்டன் பின்னாடியே சுற்றாத, அந்த கேப்டன் கூட பேசாதன்னு சொல்லிட்டு உனக்கு நான் எத்தனையோ டைம் சொன்னேன், அவன் செத்து போனால் கூட நமக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க, பாவம் கேப்டன், ஏன் அம்மோ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு. எங்கள் பாரு சுடர், நான் சொல்கிற பேச்சு கேட்பே மாட்டியா, உனக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன், கேப்டன் கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அம்மோ, எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் அம்மோ, அவர் கூட நான் ஏன் பேசக்கூடாது, அதுக்கு ரீசன் சொல்லுங்க அம்மோ. நம்ம அபி எதுவுமே பேசாமல் திருன்னு முழிக்கிறாங்க. ஏன் அம்மோ அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க,
கேப்டனை வந்து ரவுடி அது இதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அவர் கெட்டவங்களை மட்டும்தான் அடிப்பார். அதையும் தாண்டி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியுமே நான் பேசாமல் தான் இருந்தேன். அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு உடம்பு முடியலன்றப்போ அதை பார்த்துட்டு நான் எப்படி அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சுடர் வந்து நம்ம அபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நீ பெரிய பெரிய வார்த்தை பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, பேச வேண்டான்னா பேசக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அம்மு, நீங்கள் அதுக்கான ரீசனை சொல்லுங்கள், அப்போ தான் நான் கேப்டன் கூட பேசாமல் இருப்பேன். அவர் கூட பேசணுன்றதுக்காக தான் சாமிக்கிட்ட 500 தோப்பு கர்ணம் போட்டதுனால தான் அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ரத்த கசிவு வந்தது. என்னால் தான் அவர் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார். நான் அவர் கூட பேசணும்னு நினைக்கிறாரு. பாவம் அம்மோ, எதுக்காக நம்ம அவரை தண்டிக்கணும்? அது ரொம்ப தப்பு தானே அம்மோ. நீங்கள் தானே தப்பு எது கரெக்டு எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. அவர் எந்த தப்புமே பண்ணாதப்போ ஏன் அவரை நம்ம தண்டிக்கணும்? தப்பு பண்ணவங்க தான் நம்ம தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க, நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுடர் கேட்குற கேள்விக்கு அபியால் பதில் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம அபிக்கு கோவம் வந்து வெளியே போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அம்முவை நம்ம நிறைய கோவப்படுத்துகிறோமோ, அம்முக்கு கோவம் வர மாதிரி நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நம்ம மனசு சொல்லுது. நம்ம அதை கேட்டு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கேப்டன் நமக்காக எவ்வளவோ செய்கிறாரு, அதுவும் நம்மக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்கல. அவர் நம்மளோட பாசத்துக்காக மட்டும்தான் ஏங்கி தவிக்கிறாரு. நம்ம பேசணுன்றதுக்காக தோப்பு கரணம் போட்டு இன்றைக்கி அவர் முடியாத சுச்சுவேஷனில் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நம்ம யார் பக்கம்தான் பேசுகிறது? சரி, நம்ம அம்முக்காக தான் நம்ம பேசணும். அம்மு நமக்காகவும் சரி, எல்லாத்துக்காகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள இனிமேலும் நம்ம கஷ்டப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு, அம்மு சாரி அம்மு, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் கேள்வி கேட்டிருக்கவே கூடாது, ரொம்ப தப்பு தான். ஆனால் அவர் மயங்கி கீழே விழுந்ததுமே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அம்மு. அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை அம்மு. உங்களை விட எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லை அம்மு. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்காக நான் அவர் கூட பேச மாட்டேன் அம்மு, இது சத்தியம் அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அபிக்கு அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு சுடர், உன்னுடைய வார்த்தையையும் உன்னுடைய சத்தியத்தையுமே நான் நம்புகிறேன். எனக்காக நீ அந்த கேப்டன் கூட பேசாமல் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம கேப்டன் இப்போ வரைக்குமே கண் விழிக்கவே இல்லை. என்ன தான் நம்ம சுடர் கேப்டன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னாலுமே அவரோட நினப்பு தான். அவர் கண் விழிச்சுப்பாரா, இல்லை அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அதே யோசனை தான், பயங்கர யோசனையிலே இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம சண்முகம் இருந்துட்டு, என்ன சுடர், ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. இல்லை மாமா, அம்மு கேப்டன் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேள்வி கேட்டேன்னா அதுக்கு சரியான ஆன்சரையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க மாமா. நான் ஏன் கேப்டன் கூட பேசக்கூடாது? ஏன் கேப்டன் ரொம்ப கெட்டவரெல்லாம் கிடையாதே, அம்மு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாமா அப்படி சொல்லிட்டு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமுமே, இங்கே பாரு சுடர், அபி எது சொன்னாலும் உன்னுடைய நல்லதுக்கும் மற்றவங்களோட நல்லதுக்கும் எல்லாரோட நல்லதுக்கும் தான் சொல்லுவான்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லை சுடர்? அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ எதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்ட? அபி சொல்கிறத கேட்டு நடக்கணும். எனக்கே என்னமோ நீ அந்த கேப்டன் கூட பேசி பழகிறது எனக்குமே சுத்தமாக பிடிக்கல சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சொல்கிறாங்க. என்ன அம்முவும் சரி மாமாவும் சரி இப்படியே சொல்கிறாங்களே, ஏன் இப்படி சொல்கிறாங்க? அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாரு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்குமே பிடிக்கல பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சுடர் யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே கேப்டனை வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சுடருக்கு அதாவது வெற்றி தான் தன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம சுடர் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க?
அப்பா ரொம்ப நல்லவர் தான், அப்பா கூடவே நம்ம இருப்போம், அப்பாவையும் அம்மாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை இத்தனை நாளாக நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பா தான், இவர் கூட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைப்பாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ சுடர் வந்து வெற்றியை தன்னோட அப்பாவாக ஏற்றுக்கிட்டு நம்ம சுடர், அதுக்கப்புறம் வெற்றி, நம்ம அபி, இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே ஒரு கமெண்டில் வந்து சுடர், வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.